வெல்கம் டு சேஷாத் வேவ். பிக் பாஸ் சீசன் 8 தொடங்கிய முதல் நாளே சக போட்டியாளர்களால் நாமினேட் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க சஞ்சனா. சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்ற மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த கவனம் ஈர்த்தவர் சஞ்சனா. இதையடுத்து பிக் பாஸ்ல அடி எடுத்து வச்சாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் போட்டியாளர்களில் இளம் போட்டியாளர் இவர் தான். பிக் பாஸ் வீட்டில் முதல் நாளே துருதுருவனை எல்லா போட்டியாளர்கிட்டையும் பேசி ஆர்வத்துடன் எல்லாத்துலேயும் கலந்து பங்கேற்றாங்க. குழுவாக செயல்பட்டு எல்லோரையும் கேட்டு இணைஞ்சு முடிவு எடுத்து கன்ஃபெக்ஷன் ரூம்ல அணிக்காக பேசியது என தைரியத்தையும் கள்ளங்கபடமில்லா மனதையும் முதல் நாளே வெளிப்படுத்தி தன்னோட பேரை பிக் பாஸ் வீட்டில் அதிகமா எதிரொலிக்க செஞ்சாங்க சஞ்சனா. ஆனா ரவீந்தர் விரித்த வலையில மாட்டிக்கிட்டு வெளியேற்றப்பட்டுட்டாங்க. ரவீந்தர் 24 மணி நேரத்துல நீங்க ஏன் வெளியே போகக்கூடாது, ஏன் நீங்க பிக் பாஸ்ல தொடர்ந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க அப்படின்னு அவரு ஆரம்பிச்சாருங்க. அதுல பலரும் பல்வேறு காரணங்கள் கூற சஞ்சனா வெள்ளந்தியாக ஒருவேளை யாராவது வெளியேற வேணும் அப்படின்னா நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா நான் வெளியேறிக்கிறேன், நான் யாரையும் வெளியேற்ற எனக்கு மனசு கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாங்க. சஞ்சனாவின் விளையாட்டுத்தனமான இந்த பேச்சை சீரியஸா எடுத்துக்கொண்ட போட்டியாளர்கள் கிடைச்ச வாய்ப்பை சஞ்சனா அலட்சியப்படுத்துறாங்க, அதோட மதிப்பு இவங்களுக்கு தெரியல அப்படின்னு எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. இதையடுத்து பிக் பாஸ் நீங்கள் வெளியேற விரும்பும் போட்டியாளர்களை நாமினேட் செய்து அதற்கான காரணத்தையும் சொல்லுங்க அப்படின்னு போட்டியாளர்களிடம் சொல்ல எல்லோரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பலரையும் நாமினேட் செஞ்சாங்க. தொடக்கத்துல அதுல அதிகமா ரவீந்தர் பேர் தான் பட்டுச்சு. இதை மாற்றுறதுக்காக கிடைச்ச வாய்ப்பை சஞ்சனா அலட்சியப்படுத்துறாங்க, அதனால நான் அவரை நாமினேட் செய்கிறேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு சஞ்சனாவை நாமினேட் செஞ்சார் ரவீந்தர். இதையடுத்து வந்தவங்க அதே காரணத்தை கூறி சஞ்சனாவை நாமினேட் செஞ்சாங்க. அதிகமா நாமினேட் செய்யப்பட்ட சஞ்சனா பிக் பாஸ் டிராஃபியை உடைச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. மறுபுறம் அவர் சீக்ரெட் ரூம்ல வைக்கப்படலாம் அப்படின்ற தகவலும் சொல்லப்படுதுங்க. எனினும் டிராஃபியை உடைக்க சொல்லட்டதுனால அவங்க ஆட்டத்துல நீடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கிசுகிசுக்கப்படுது. ஒருவேளை சீக்ரெட் ரூம்ல இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.